வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வைப் வித் MKS நிகழ்ச்சியில் இசை கலைஞர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடல். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை என கலைஞர்களுடன் இணைந்து பாடிய முதலமைச்சர். நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை. பாஜகவிலிருந்து அண்ணாமலையை ஒதுக்கி வைக்கவில்லை என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி விளக்கம். அண்ணாமலையை பதவியிலிருந்து எடுத்தது ஒரு அரசியல் யுக்தி எனவும் பேச்சு. பாஜகவும் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுத்திருக்காங்களே தவிர அண்ணாமலையினுடைய அவரை கலக்காத இதை எடுக்கல. ஏன்னா காரணம் என்னவென்றால் பாஜகவால் மாத்திரம் தனியாக தமிழ்நாட்டில் வெல்ல முடியாது என்கிற நிலைமை இருப்பதனாலையும் திமுக போயே ஆக வேண்டும் என்றால் அதற்கு உண்டான உத்திகளை தயார் பண்ணும். அமித்ஷாவை விட இதை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்களே யாரும் இருக்க முடியாது. அதனால அண்ணாமலைக்கு எதிராக ஏதோ ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாக நீங்களாக நினைத்து கொண்டு பேசுவது தவறு. விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பதெல்லாம் அபத்தம். சென்னையில் நடந்த துக்ளக் விழாவில் ஆசிரியர் குருமூர்த்தி விமர்சனம். தொண்டர்கள் இல்லாத கட்சி ஒரு கூட்டம், அதுக்கு தலைமை கிடையாது. அதற்கு ஒரு அதாவது அது இயங்குவதற்கு ஒரு வரைமுறை இல்லை. இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இது ஜெயிக்கும், இதுல முதல்வர் வருவார், ஏன்னா இது புரியவே இல்லை. இதை பத்திரிகையில எப்படி எழுதுறாங்க, ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, மற்ற கட்சிகள்லாம் போய் அவங்கள்ட்ட போய் கை கொடுக்க போறாங்க. அதுவே அவர்களுக்கு மகத்துவமாக இருக்கிறதே தவிர என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சீரியஸ் கட்சியாக, ஒரு சீரியஸ் முயற்சியாகவே நான் நினைக்கல. தகவல் தொடர்பு கலாச்சார வலிமையும் கொண்ட செழுமையான மொழி தமிழ் மொழி என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேச்சு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9% பங்களிக்கும் மாநிலம் தமிழ்நாடு எனவும் பெருமிதம். I was listening to the lucid, effective, powerful communication language, according to Prime Minister Modi, the ancient language of human civilization, Tamil language. பொங்கல் தொடர் விடுமுறையை 6 நாட்களில் சுமார் 10 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் DPI வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. பொங்கல் தினத்தன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். புதுக்கோட்டை மாவட்டம் மெய்வழிச்சாலையில் சாதி மதங்களை கடந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல். 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பொங்கலிட்டு மகிழ்ச்சி ஆரவாரம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து உற்சாகம். ஆட்டம் பாட்டத்துடன் காவல் நிலையங்களில் களை கட்டிய பொங்கல் விழாவில் பாடல் நடனம் என அசத்திய காவலர்கள்.
சரியான போட்டி. தமிழர் திருநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் ரேக்லா பந்தயம். பெரிய குதிரை, சிறிய குதிரை என 5 பிரிவுகளாக நடந்த போட்டியை கண்டுகளித்து மக்கள் ஆரவாரம். சங்கரன் கோவில் மலர் சந்தையில் மல்லிகைப்பூ விலை திடீர் உயர்வு. 1 கிலோ 9,000 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருப்பூர் அருகே இந்தியன் ஆயில் நிறுவன பெட்ரோல் பங்கில் தீ விபத்து. பெட்ரோல் நிரப்பும் கருவியில் ஏற்பட்ட திடீர் தீயால் பரபரப்பு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். ஜனவரி 27ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு களத்தில் திடீரென புகுந்து ஆட்டம் காட்டிய நாய். ஜல்லிக்கட்டு காளையைப் போல் திமிரிய நாயை பார்த்து வியந்த பார்வையாளர்கள். வெற்றி பெற்றது. நாய் கடிச்சா தொப்புல தூக்கி ஊசி பண்ண உருறாத. ஐயப்பா இதையும் கொண்டு வந்துட்டாங்களே. ஆஹா, இடம் தெரியாம அலைகிறாப்ளே தம்பி. வில்லாபுரம் வசந்த நினைவாக வில்லாபுரம் ஆடுப்பான். வில்லாபுரம் ஆடு